பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அன்போடு வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும், பாஸ்டர் ஷீலா டேனியலும், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியாவும் இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் இரண்டு விதமாக பிரிக்கிறார். ஒன்று வெளிச்சத்தின் பிள்ளைகள், இரண்டாவது இருளின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுறாங்க. உலகத்திலே வந்து எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு இருக்கிறார். அவரிடத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் பிரகாசிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கிறதா, கவலை இருக்கிறதா, கண்ணீர் இருக்கிறதா, துக்கம் இருக்கிறதா, எல்லாம் இருள். உங்கள் இருள் நீங்க வேண்டும் என்றால் ஓடி வந்து விடுங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே. அதனால் தான் வேதவசனம் இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இரண்டாக ஆண்டவர் பிரிக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இந்த பூமிக்கு எப்படியா இருக்கணும்? மலை மேல் உள்ள பட்டணமாக இருக்கணும். ஒரு கலங்கரை விளக்கமாக, லைட் ஹவுஸாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஏனென்றால் நாம் இருளிலிருந்து தேவ வெளிச்சத்துக்கு அழைச்சதினாலே நாம் வெளிச்சத்தை பெற்று வெளிச்சத்துக்கு வந்து மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அந்த வெளிச்சத்தை குறித்து அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் வேத வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு என்று சொல்கிறார். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறவர் என்ன சொல்கிறார்? லவோதிக்கேய சபையை குறித்து என்ன சொல்கிறார்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சத்திற்கு வந்த நாம் அனலாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படி இல்லை என்றால், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வெளிச்சத்தை கண்ட நாம் அனலா இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறவர். கர்த்தருடைய வருகை மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறது. ஒரு சில தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? இதுதான் கடைசி பிரசிடென்ட், டொனால்ட் ட்ரம்ப் தான் கடைசி பிரசிடென்ட், இனிமேல் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். வருகிற நாம் நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறார் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் வசனம் 11, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வெளிச்சத்தை கண்ட நாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாய், இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், இன்னும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க நீதி செய்யக்கூடியவர்களாய் நாம் பூமிக்கு இருக்க வேண்டும். அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. வருகைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாமளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்து என்று கர்த்தர் நம்மை துரிதமாய் ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு இருக்கிறது. நம்ம அர்ஜி பண்ணுகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறவர். வேதவசனத்தில் சொல்லப்பட்ட 99.9 எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். வந்து கொண்டு இருக்கிறார். வருகையிலே நாம் காணப்படுவோம். வருகைக்கென்று நாம் ஆயத்தப்படுவோம். ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு